Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்திச் சுருக்கம். முதல்வர் விஜயுடன் ப. சிதம்பரம் ஆலோசனை. சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுப்பேற்றார். அதன் பின்னர் பல்வேறு அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று சென்னை தலைமை செயலகம் வந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 20 நிமிடங்கள் நீடித்த சந்திப்பில் இப்போதைய அரசியல் சூழல் குறித்தும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்கு விரைவில் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அதனை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கும்படி கோரிக்கை விடுத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் உடனிருந்தனர். தப்பை தட்டி கேட்டால் கொலைதான் பதிலா? எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை. சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப்பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா? இதுதான் மாற்றமா? இந்த லட்சணத்தில் நேற்று திருச்சியில் பேசிய இன்றைய முதல்வர் தன் மீது வீண் பழி போடுவதாக வேறு ஆதங்கப்படுகிறார். இவர் அதிகாரிகளை நியமித்து விட்டாரா? நியமித்தால் போதுமா? இதே அதிகாரிகள் தானே எல்லா ஆட்சியிலும் பணிபுரிகிறார்கள். மாற்றம் என்பது ஆட்சியாளரிடம் வர வேண்டும். காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு. இதில் போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என்று மறைமுகமாக ஒப்புதல் வாக்குமூலம் வேறு அளித்துள்ளார். மேலும் சிங்கப்பெண் அதிரடி படையை அடுத்த வாரம் துவக்கி வைப்பாராம். கடந்த வாரம் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் எதற்கு நீங்கள் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தீர்கள்? உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா? நீங்கள் அடுத்த வாரம் துவங்கும் வரை தமிழக பெண்கள் பாதுகாப்பு இன்றி இருக்க வேண்டுமா? ஆட்சி நடத்துவது எப்படி என நீங்கள் 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா? ஒரு முறையான முதல்வராக இல்லாவிடினும் ஒரு கட்சி தலைவராகவாவது முறையாக உள்ளாரா என்றால் அதுவும் இல்லை. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளுங்கட்சி தவேக நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. கடந்த 3 வாரங்களில் எத்தனை ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கொடும் குற்ற செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு உள்ளார்கள்? ஒரு கட்சி தலைவராக தன் கட்சியினரை அடக்கி வைக்க வக்கில்லாதவர் எப்படி காவல்துறையை நிர்வகிப்பார்? இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மக்களை காக்கும்? எப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும்? தான் வசிக்கும் பொறுப்பின் தன்மை உணராமல் இன்னும் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே தன்னை பாவித்துக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசின் முதல்வர் அந்த மாய உலகில் இருந்து வெளியே வந்து தான் வகிக்கும் பொறுப்பின் தலையாய பணியான சட்டம் ஒழுங்கை காக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். முதல்வர் விஜயின் 6 மாத டார்கெட். நேரடி கண்ட்ரோல் எடுத்த 2 துறை. சுகாதாரம், பசுமைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 6 மாதங்களை இலக்காக வைத்து பணியாற்ற முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு கடந்த ஆட்சியில் தனி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர். தவேக ஆட்சியில் அந்த துறையை முதல்வர் விஜய் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: நகர்ப்புறங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதை முக்கிய நோக்கமாக வைத்து அத்துறையை முதல்வர் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். சமீபத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்திய முதல்வர் 6 மாதங்களில் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் சுகாதாரத்தை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். தினசரி காலையில் கமிஷனர் முதல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரை பல்வேறு இடங்களில் ஆய்வுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும்போது குப்பை, கட்டட கழிவு, போஸ்டர் ஆகியவை இருந்தால் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் சாலையோரம், சென்டர் மீடியனில் பசுமை பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பது முக்கியம். வீடுகளிலேயே குப்பையை தரம் பிரித்து பெற்று ஒரே இடத்தில் கொட்டாமல் மறுசுழற்சி மற்றும் அறிவியல் ரீதியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பணிகளை முறையாக செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவிட்டுள்ளார்.
முதல்வர் விஜயும் பல இடங்களில் நேரடி ஆய்வுக்கு செல்வார். சுகாதாரம், பசுமைக்கு முக்கியத்துவம் அளிக்க அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது என அதிகாரிகள் கூறினர். சுப்ரீம் கோர்ட் மரபில் அரிதான சம்பவம். தமிழக நீதிபதி மோகனா படைத்த சாதனை. சுப்ரீம் கோர்ட்டில் தேக்கமடைந்துள்ள வழக்குகளை விரைந்து விசாரிக்கும் வகையில் தலைமை நீதிபதி உட்பட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38ஆக அதிகரிக்க பார்லிமெண்டில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த வக்கீல் வி மோகனா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷகீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் ஆகியோர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். இன்று மூத்த வக்கீல் மோகனா உட்பட 5 பேர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவியேற்றனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் ஹைகோர்ட் நீதிபதியாக பல ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்பது மரபு. வக்கீலாக இருப்பவர் நேரடியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆவது என்பது மிகவும் அரிதானது. அந்த வகையில் கடந்த 1950 முதல் தற்போது வரை வெறும் 10 பேர் மட்டுமே வக்கீலாக இருந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த வரிசையில் 11வது நீதிபதியாக மோகனாவும் இணைந்துள்ளார். தவிர பெண் நீதிபதி இந்து மல்ஹோத்ராவிற்கு பின் வக்கீலாக இருந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக உயர்ந்த 2வது பெண் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்துள்ளது. சுவாரஸ்யம் என்னவெனில், டெல்லியில் நீதிபதி இந்து மல்ஹோத்ரா வக்கீலாக இருந்தபோது அவரிடம் ஜூனியராக பணியாற்றியவர்தான் தற்போது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட மோகனா. கோவை சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டு கால சட்டப்படிப்பை முடித்த நீதிபதி மோகனா மூத்த குடிமக்களின் சொத்துரிமை, கர்நாடக ஹிஜாப் தடை உள்ளிட்ட முக்கிய வழக்குகளில் ஆஜராகி வாதிட்டவர். ராஜா என்றும் ராஜாதான். இளையராஜாவுக்கு ஸ்டாலின் வாழ்த்து. இசையமைப்பாளர் இளையராஜா இன்று தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதையொட்டி கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகம் முன்பு ரசிகர்கள் குவிந்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இசையால் நம்மை என்றென்றும் ஆளும் இசை ஞானிக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். கருணாநிதி மீது கொண்ட மதிப்பின் காரணமாக தனது பிறந்த நாளையே ஒரு நாள் முன்னதாக மாற்றிக்கொண்டவர். இசை ஞானி என்று கருணாநிதி பட்டம் சூட்டினார். அன்னக்கிளியில் தொடங்கி சிம்பொனி வரையிலான ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும், ராஜா என்றும் ராஜாதான் என வாழ்த்தினார். கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து நம்பி வந்த பெண்ணை நாசம் செய்த தாவேக நிர்வாகிகள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன், வயது 29. இவர் தாவேகா மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ளார். இவருடைய நண்பர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால், வயது 27. இவரும் தாவேகா நிர்வாகியாக உள்ளார். இவர்கள் 2 பேரும் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த 33 வயது பெண்ணுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 2 நாட்களுக்கு முன்பு காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அந்த பெண்ணை ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள ஒரு விடுதியில் தங்க வைத்துள்ளனர். அப்போது அந்த பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 2 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மயக்கம் தெளிந்த பின்னர் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை அறிந்து அந்த இளம்பெண் அதிர்ச்சி அடைந்தார். அங்கிருந்து தப்பிய அவர் இதுகுறித்து ஸ்ரீ வைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இளம்பெண்ணின் புகாரின் பேரில் பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். வாங்கின பணத்தை திரும்ப கொடுங்க. கட்சிக்கு எதிராக திரும்பிய திமுகவினர். சட்டசபை தேர்தலுக்கு முன் 234 தொகுதிகளில் இருந்தும் போட்டியிட விரும்பும் கட்சியினரிடமிருந்து விருப்ப மனுக்களை திமுக பெற்றது. 1000 ரூபாய் விண்ணப்ப படிவ கட்டணத்துடன் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய், மகளிர் மற்றும் தனி தொகுதிகளுக்கு 15,000 ரூபாய் என விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அந்த வகையில் 23 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூலானது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் விருப்ப மனு கட்டணம் செலுத்தியவர்களுக்கு அந்த பணம் திரும்ப வழங்கப்படும் என திமுக தலைமை அறிவித்திருந்தது. தற்போது சட்டசபை தேர்தல் முடிந்து 1 மாதம் நிறைவடைந்துவிட்டது. திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளுக்கு விருப்ப மனு செலுத்திய திமுகவினர் தங்கள் பணத்தை திரும்ப தர வேண்டும் என திமுக தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த மக்கள் நீதி மய்யம்,
தங்கள் தொண்டர்களிடம் பெற்ற விருப்ப மனு கட்டணத்தை திரும்ப வழங்கி வருகிறது. இது திமுக தொண்டர்களிடையே தங்களுக்குரிய பணத்தை விரைவாக பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்படுத்தியுள்ளது. 5 நட்சத்திர ஹோட்டலில் மீட்டிங், டெல்லி பாஜக தலைமை டென்ஷன். சட்டசபை தேர்தல் நடந்த 5 மாநிலங்களிலும் தொண்டர்களுக்கான பயிற்சி முகாம்கள் நடத்த பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் வரும் ஜூன் 21 முதல் ஜூலை 21 வரை மண்டல அளவிலான பயிற்சி முகாம்கள் நடக்க உள்ளன. அதன் முன்னோட்டமாக கடந்த மாதம் 29ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தமிழகம், கேரளா, புதுச்சேரி நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடந்தது. பாஜக பயிற்சி முகாம்கள் பொறுப்பாளருமான சதீஷ், தேசிய பொதுச் செயலர் தருண் சுக், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். பொதுவாக பாஜக பயிற்சி முகாம்கள் மாலையில் தொடங்கி அடுத்த நாள் மாலை முடியும். பள்ளி, கல்லூரி அல்லது மைதானம் உள்ள திருமண மண்டபங்களில் முகாம் நடக்கும். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நிர்வாகிகள் ஒன்றாக தங்கி கட்சிக்காக சிந்திக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சென்னை கிண்டியில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் கருத்தரங்கம் போல பயிற்சி முகாம் நடந்துள்ளது. இதில் பங்கேற்ற மாநில நிர்வாகிகள் பலர் கடந்த 20-30 ஆண்டுகளாக பயிற்சி முகாம்களுக்கு வருகிறோம், ஆனாலும் எந்த பலனும் இல்லை என கிண்டல் செய்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், பயிற்சி முகாம்கள் முறைப்படி நடக்க வேண்டும், நட்சத்திர ஹோட்டலில் நடத்தி எந்த பலனும் இல்லை, இது தொண்டர்களிடமிருந்து நிர்வாகிகளை தனிமைப்படுத்தும். இனிவரும் காலங்களில் மண்டல அளவிலான முகாம்கள் அனைத்தும் மீண்டும் பழையபடி பள்ளி வளாகங்கள் அல்லது திருமண மண்டபங்களில்தான் நடக்க வேண்டும். இனிமேல் இதுபோல நடக்கக்கூடாது என கண்டித்ததாக கூறப்படுகிறது.